ம். இதுதான் சார் நான் வாங்கணும்னு நினைச்ச வீடு. இப்ப ரெண்டுக்கு இருக்கோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நைஸ். கீதா, அந்த வந்துட்டேங்க. இவர்தான் என்னோட பாஸ். வணக்கம் சார். வணக்கம். சைட்டை விசிட் பண்ணிட்டு போகும்போது ஆன் தி வேன்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு வந்தேன். ஓ சரி போய் சூடா டீ எடுத்துட்டு வா. சரிங்க. ம். ஆ நீங்க டிவி பார்த்துட்டு இருங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ம். ஸ்வாதி, இப்ப நீ கால் பண்ணியிருந்தல, நான் இப்ப பிஸியா இருந்தா தான் போன் எடுக்க முடியல. நீ கேட்ட 10 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டா வந்துருச்சா? நீ கம்ஃபர்டபுளா இருந்தா 10 என்ன கோடி ரூபாய் கூட அனுப்புவேன். ஒரு நைட் எனக்காக ஒதுக்குனா 10 லட்சம் உனக்கு தான். இவன் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கான்? சரி, நான் இங்க கெஸ்டா வந்திருக்கேன், மறுபடியும் கால் பண்றேன். ச்சே, வெக்கம் இல்லாத ஜனம். என்ன சார் போர் அடிக்குதா? அதெல்லாம் இல்ல. கீதா, இதோ வந்துட்டேங்க. எடுத்துக்கோங்க. எப்பவும் சாருக்கு தான் முதல்ல கொடுக்கணும். என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா டீ போடுவா சார். ஓ கிரேட். பேங்க்ல பணம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா பணம் இருக்காது. லாக்கர்ல பணம் இருக்காது, ஆனா விர்ச்சுவலா பேப்பர் எவிடன்ஸ் காட்டுவாங்க. என்ன ஆச்சுங்க? இது ஒரு பேங்க் ஆடிட்டிங்ல வெளியே வந்த ஒரு உண்மை. பெண்டிங்ல இருக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணம் வெளியே வராத மாதிரி கணக்கு காட்டி பொய்யான கணக்கு காட்டின ஒரு பேங்க் மேனேஜரை விசாரிச்சப்பதான் ஏங்க இவ்ளோ சவுண்ட் வைக்கிறீங்க? நிறைய பேரை பத்தின ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. என்னங்க என்னங்க என்ன ஆச்சுங்க? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? சொல்லுங்க. பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருச்சு. நீங்க எடுக்கலல, அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? எடுக்கல, ஆனா இதனால ரீசெண்டா லோன் அப்ளை பண்ணவங்கள என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணாங்கன்னா எனக்கு லஞ்சமா வந்திருந்த 20 லட்சம் ரூபாயை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிரும். உங்க மேனேஜர் உங்களுக்கு க்ளோஸ்னு சொன்னீங்கல்ல, அவர்கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது தானே? என்ன மாட்டி விட்டதே அவன்தான். மாட்டி விட்டது அவர்தானா? ஏங்க அப்படி பண்ணாரு? இதுல இருந்து நான் வெளியில வரணும்னா அவர் கூட நீ ஒரு நாள் படுக்கணுமா? இந்த மாதிரி ஆளுங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுங்க. ஆனா அவன் அந்த மாதிரி ஆளுன்னு ப்ரூஃப் இல்லையே. ஹலோ, நான் மெயின் பிரான்ச் சென்ட்ரல் ஹெட் ஆடிட்டர் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்து 24 மணி நேரம் ஆகுது, ஆனா நீங்க எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கீங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்களா இல்ல உங்க மேல உடனே ஆக்ஷன் எடுக்கணுமா? சொல்லுங்க. அவங்க தான் கால் பண்றாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஏங்க நீங்க கவலைப்படாம இருங்க ப்ளீஸ். நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன்ல, நான் தான் இருக்கேன் இல்லங்க. இவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்ணி தப்பிக்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் வரல உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நோ நோ, இல்ல என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க, நான் எந்த தப்பு பண்ணல. என்னங்க ஆச்சு? இதெல்லாம் கனவா? ஐயோ, என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி கனவு வந்துச்சு. கவலைப்படாதீங்க, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? சரிங்க, ஒரே ஒரு நாள் தானங்க, நான் போறேங்க. நிஜமாதாங்க நான் போறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி இல்ல, நமக்கு வேற வழி இல்லைங்க. நீங்க வாங்கின பணத்தை திரும்பி கொடுத்தா நீங்க லஞ்சம் வாங்குனீங்கன்னு உங்களை எல்லாரும் தப்பா தானங்க பேசுவாங்க. அதுக்கு பதிலா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும். எப்படி? அட தள்ளி போங்க ப்ளீஸ். ஏய் நில்லு. ஏய் வேண்டாங்க, சொன்னா கேளு ப்ளீஸ். வேண்டாங்க. ஐயோ வேண்டான்னு சொல்றேன்ல. எதுக்குங்க இவ்ளோ அவசரப்படுறீங்க? என்னால பொறுக்க முடியல. ரொட்டீன் டயலாக் டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. டிஃபரெண்டானா? ரெகுலர் ரொமான்ஸ் இல்லாம நீங்க என்ன பலாத்காரம் பண்ற மாதிரி, இல்ல நான் உங்களை பலாத்காரம் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ரொமான்ஸ் பண்ணலாம்ல. ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். நான் இந்த டீலிங்க்கு ஓகே சொன்னதே டிஃபரெண்டா ட்ரை பண்ணலான்னு தான், தெரியுமா? ஓ அப்படியா? அப்படின்னா காட்டுறேன் பாரு என்னோட ஸ்டாமினாவை. வேண்டாங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க, ப்ளீஸுங்க என்ன விட்டுடுங்க. வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. ஐயோ என்ன விட்டுடுங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்க. வேண்டாங்க, வேண்டாம் வேண்டாங்க. யாருன்னு காட்டுறேன், என் ஸ்டாமினாவை பாரு.
வேண்டாங்க ப்ளீஸ்ங்க, வேண்டாங்க, வேண்டாம் ப்ளீஸுங்க, வேண்டாங்க, வேண்டாங்க. நமக்கு சற்று முன் கிடைச்ச வீடியோ என்னன்னா, எம்ப்ளாயர் ஸ்கேம்ல மாட்ட விட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்களுடைய மனைவிகளை யூஸ் பண்ணிக்கிற கனரா பேங்க் மேனேஜர் அவங்க பண்ண சின்ன தப்ப வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி மரியாதையோட வாழணும்னா என்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி நிறைய பேங்க் எம்ப்ளாயிஸை ஏமாத்தின காம கொடூர பேங்க் மேனேஜர் தெளிவா பிளான் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு லைவ்ல காமிச்சு அவனுடைய உண்மையான முகத்தை வெளிப்படையா காமிச்ச வீர மங்கை. நீ மட்டும் தான் புத்திசாலின்னு நினைச்சா எப்படி பாஸ்? உன்னை அப்படியே விட்டிருந்தா உனக்கு ஒரு 5 வருஷம் தான் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ தூக்கு தண்டனை. மேடம், ஐம் சாரி மேடம். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். என் பொண்டாடி பிள்ளைங்களுக்காகவாவது என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்க மேடம். என்னோட வாழ்க்கையே அழிச்சிடாதீங்க மேடம். தப்பு பண்ணிட்டேன் மேடம். வாட்ச்மேன், அந்த போலீஸ்காரங்களை மேல வர சொல்லு. மேடம் மேடம், பாத்தீங்களா மிஸ்டர், பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரி தெரிவாங்க. ஆனா இந்த மாதிரி தப்பு பண்ணனு வச்சுக்கோ, ஆதி பராசக்தியா தெரிவாங்க. கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. இவரு தம்பி யூஎஸ்ல இருக்கான். ஆனா அண்ணன் இங்க குப்பை கொட்டிட்டு இருக்கான். எல்லாம் இந்த தலை எழுத்து. டார்லிங், எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்ன இது வேணுமா? ஏய், என்ன செய்யற நீ? உனக்கு இப்ப இதானே வேணும்? வா. ஏய், ஏன் அப்படி எல்லாம் பேசுற? என்ன யோசனை பண்ற? வா. காலையில விடிஞ்சதும் வேலைக்கு போகணும், சாயந்தரம் ஒரு பெக் அடிக்கணும், ராத்திரி கொரட்டை விட்டு நல்லா தூங்கணும். அதை தவிர ஒய்ஃபுக்கு என்ன வேணும், அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு நீ வாங்கி தந்திருக்கியா? ஹலோ, வந்துடுறேன் சார். எனக்கு கேப் வந்துருச்சு. நான் ஈவினிங் வந்து பேசிக்கிறேன். கடவுளே. நித்யா, 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 நீ இங்க இருக்கியா? நான் உன்னை ஹால்ல எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏ நித்யா, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? டட்டடாய். இப்ப என்ன பண்ணணும்? தலையில மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு உங்க பக்கத்துல படுத்துக்கிட்டு உங்களுக்கு இடம் கொடுத்தா நீங்க சந்தோஷமாகி என் கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதானே? இந்தா வை, பூவை வை. என் மூடே போயிடுச்சு. அடடடடா, இவ்ளோ காலையில யாரு வந்திருக்கிறது? என்னங்க, யாரோ கதவு தட்டுறாங்க, யாருன்னு போய் பாருங்க. நான் குளிச்சிட்டு இருக்கேன்டி. பா, ஒரு வேலை கூட செய்ய மாட்டீங்களா? யார் நீங்க? ஐம் அர்ஜுன், ஷாமோட கசின். யூஎஸ் வந்து இப்பதான் வரேன். ஓ, அர்ஜுன் நீங்க தானா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. நான் ஷாமோட வைஃப். நான் உங்ககிட்ட நிறைய தடவை போன்ல பேசிருக்கேன். ஆனா உங்களை நேர்ல பார்த்ததே கிடையாது. அதான் எனக்கு அடையாளம் தெரியல. என்ன மன்னிச்சுக்கோங்க. ஐயோ பரவாயில்லங்க. அதான் உங்களோட ரூம். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். ஓகே. அண்ணி, நீங்க வாங்க போங்கன்னு பேசுறதுக்கு பதிலா அர்ஜுன்னு கூப்பிட்டாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே? கூப்பிட்டுட்டா போச்சு. தேங்க்யூ. என்னங்க? இல்ல, அவன் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பான். நீ கொஞ்சம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும். பார்த்தும் பார்க்காத மாதிரி என்ன சொல்றீங்க? அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ அடிக்கடி வந்துட்டு போவான்னு நினைக்கிறேன். அததான் நான் சொல்றேன். நல்லா புரியுது. அததான் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணுமா? ஆமா. அண்ணி, அண்ணா வாங்க வாங்க. உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இன்னைக்கே லேட் பண்றீங்க? எதுக்குடா நீ இவ்வளவு அவசரப்படுற? அண்ணி, இது உங்களுக்கு. என்னது இது? டைமண்ட் ரிங் அண்ணி. உங்களுக்கு பிடிக்கும்னு அண்ணன் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். அண்ணா, இது உங்களுக்கு. எதுக்குடா இதெல்லாம்? முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு. டயர்டா இருக்குண்ணா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்றேன். இல்ல அது இல்ல. சரி விட்ரி. இவன் யூஎஸ் டைம் ஃபாலோ பண்றான்டி. அவன் பழக்கம்லாம் அப்படிதான் இருக்கும். எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்.
அண்ணி ஜாக்கிரதை, பார்த்து நடக்க மாட்டீங்களா? அர்ஜுன் அர்ஜுன். அண்ணி நீங்களா? பிரேக்ஃபாஸ்ட். அண்ணி கொஞ்ச நேரம் உட்காரலாம்ல? சொல்லு அர்ஜுன். அது நம்மளோட சொந்தக்காரங்கள்ல பொண்ணு யாராவது இருக்காங்களா? எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்க தான். என்ன சொல்ற? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அண்ணன் சொன்னாரு. ஓ அதெல்லாம் ஒரு டைம்ல அண்ணி, அவங்கலாம் பணக்காரங்களாயிட்டாங்க, என்ன கழட்டி விட்டு போயிட்டாங்க. நீ உனக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லு. உங்கள மாதிரி. என்ன மாதிரியா? அதாவது ஐ மீன் உங்கள மாதிரி அழகா ஸ்ட்ரக்சரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு புரியுதா? ஆனா அவங்க கேஸ்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ மனுஷங்க தான் முக்கியம். 100 வருஷம் உட்காந்து சாப்பிடறதுக்கு என்கிட்ட சொத்து இருக்கு. அதுக்கு மேல என்ன வேணும்? இன்னும் சொல்லணும்னா செகண்ட் மேரேஜா இருந்தா கூட ஓகே தான். அது ஏன்னா நம்ம ஒருத்தங்க லைஃப் கொடுத்தோம்னா அதை விட நல்ல விஷயம் என்ன இருக்க போகுது? சரி இதோ இப்ப வந்துடுறேன். அண்ணி அண்ணி. என்ன அர்ஜுன்? உங்க கூகுள் பே நம்பர் சொல்லுங்க. எதுக்கு? முதல்ல சொல்லுங்க அண்ணி. சரி எடுத்துக்கோ. 70750455. நாளைக்கு அக்ஷய திருதின்னு சொன்னீங்களா நீ? எவ்வளவு கோல்டு வாங்கினாலும் அவ்வளவு நல்லதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. 1 லட்ச ரூபாய் கூகுள் பே பண்ணிருக்கேன் பாருங்க. லட்சம் ரூபாயா? என்ன சன்னி பத்தாதா? இன்னும் வேணுமா? வேண்டாம் அர்ஜுன், அதுவே அதிகம். தேங்க் யூ so much. அண்ணி this small for you. இதையும் நீ அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தியா? ஆமா நீ, இது இங்க கிடைக்காது தெரியுமா? ஒன்லி அமெரிக்கால மட்டும் தான் கிடைக்கும். அமெரிக்கால இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த வரங்க. என்ன நீ பார்த்து போகலாம்ல? தேங்க் யூ அர்ஜுன். என்ன இவ இப்ப மெசேஜ் பண்ணிருக்கா? ரிப்ளை பண்ணலாமா வேண்டாமா? அப்புறம் பாத்துக்கலாம். நீ என்ன இங்க? அண்ணி எனக்கு ஒரு டவுட். வேற யாரும் எதுக்கு? நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிட்டா என்ன? நானா? நீ என்ன பேசிட்டு இருக்க? உங்களுக்கு அண்ணனுக்கு ஒன்னும் செட் ஆகலல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க ஒண்ணா வாழணும்? நான் சொன்னது உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து இந்த பெட்ல உட்காருங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க தாராளமா போய் உங்க வேலையை பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? ஏதோ அப்பப்ப குடும்பத்துல நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். அதுக்காகலாம் எனக்கு அவரை பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அவரோட தம்பிங்கிறதுனால தான் நான் உன்னை இதோட விட்டுட்டு போறேன். இல்ல நான் உன்னை கொலை பண்ணிருப்பேன். நீங்க எப்ப இங்க வந்தீங்க? ஒன்றும் இல்லை, உன்னோட நல்ல மனசை பார்த்து சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. ஐ எம் சாரி. இனிமே உன் விஷயத்தில் நான் தப்பு பண்ண மாட்டேன். என்னங்க நீங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்கும். இதுக்கே நீங்க சோர்ந்து போயிட்டா எப்படி? எப்படி அழுகுறீங்க பாருங்க. நான் எப்பவுமே உங்க மனைவி தாங்க.